லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 மாடுமே நல்ல பெருவட்டான மாடுகள் தான், நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள் தான். ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா செம்புத்து காரிலையும், இன்னொரு மாடு வந்து பார்த்தோம்னா செவலையில் சிந்தி கிராஸ் மாடாகவும் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த 2 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, நல்ல ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக செம்புத்து காரி மாடுகள்னாலே கறவை திறன் நல்லாவே வந்து எடுத்து கொடுக்கும். ஜெர்சி கிராஸாக இருந்தாலும் சரி, அது ஹெச்எஃப் கிராஸாக இருந்தாலும் சரி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள்லேருந்து ஒரு 12 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நல்ல குவாலிட்டியில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். கை கறவைக்கு, மிஷின் கறவைக்குன்னு சொல்லி எல்லா விதமான கறவைகளுக்கும் இந்த மாடு வந்து செட் ஆகிடும். கறக்க பிடிக்கிறதுக்கும் வந்து ரொம்பவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மாட்டோட விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்துக்கு 18 லிட்டர் கறவை வந்து கொடுத்துச்சு. இந்த 3ஆம் ஈத்துக்கும் அதே அளவு பால் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நல்ல நெஞ்சுகணம், பின்கணத்தில் நல்ல முன்மடி பின்மடியில் மாடு வந்து மடி எடுத்திருக்கு. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசுங்க. பேசும்போது தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கே விற்பனையாளர் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கும். இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது மாட்டோட பராமரிப்பு முறை, மாட்டோட விதம் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க 2ஆவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். இப்போ 2ஆவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு சிந்தி கிராஸ் மாடுங்க. நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 6 பல்ல இருந்து 8 பல் ஸ்டேஜில் இருக்குது. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். ஒரு சிந்தி கிராஸில் நல்ல பால் ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட்டுக்கு மாடு வேணும், கறவை திறனும் ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 9 மாத சினியாக இருக்கக்கூடிய மாடு, கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள்லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஓவர் சைஸான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 18 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 4-5 ஹெச்எஃப் மாடுகள் வந்து இருக்குது அப்படின்னா பால் ரேட் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருப்பீங்க. இந்த சிந்தி மாட்டெல்லாம் எடுத்து பாலை கறந்து ஊற்றுனீங்கன்னா நல்ல பாலுக்கு வந்து நல்ல ரேட்டும் வந்து எடுத்து கொடுக்கும். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சத்தான பாலை கொடுக்கறதுக்கும் இந்த மாட்டை நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாடு வந்து வச்சிக்கக்கூடிய மாடாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரீடில் இருக்கக்கூடிய மாட்டையும் ஒரு கிராஸ் ப்ரீடில் இருக்கக்கூடிய மாட்டையும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா ப்ரீடில் இருக்கக்கூடிய மாட்டை விட கொஞ்ச நாள் வந்து பார்த்தோம்னா லைஃபும் வந்து இருக்கும் மாட்டுக்கு. அதனால் இந்த மாடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசுங்க, விலையை கேளுங்க, அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஜோடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் வந்து குறைஞ்சிருக்கும். மாட்டையும் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கே வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 2 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.